வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரு மீன் பண்ண தொழில். அதில் ஒரு ஏழையாக இருக்க குடும்பத்துக்காரங்க ஒரு 100, 200 மீன் குஞ்சுகளை வாங்கி கொண்டு போய் பக்கத்தில் இருக்க குளத்துக்குள்ளே போட்டாங்க. இன்னும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு 500, 1000 மீன் குஞ்சுகளை வாங்கி கொண்டு போய் போகிற ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க. நல்ல வசதியாக இருக்கிறவங்க 5000, 10,000 மீன் குஞ்சுகளை வாங்கி கடலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. சுமார் ஒரு 6 மாதம் கழித்து அதான் வாங்கி கொண்டு போய் விட்டுட்டோமே, அதை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் அந்த ஒரு ஏழையான குடும்பத்துக்காரங்க போய் குளத்துக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. குறிப்பிட்ட அளவுக்கு நிறையா மீனுங்களாம் நிறையா குஞ்சு பொறிச்சு நிறையா மீன் இருந்திருக்கு. அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்களோட நல்ல லாபம் கிடச்சிது. அதுக்கப்புறமா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க ஆற்றுல கொண்டு விட்டு வந்தாங்களே, அங்கே போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா ஆற்றுல ஒரு 1, 2 மீன் தான் இருந்திருக்கு. அது போகிற போக்கில் தண்ணியில் ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த வசதியானவர் அவங்க போய் கடலில் போய் பார்த்துருக்காங்க. கடல் என்ன அவ்வளோ ஆழம், அவ்வளோ நீளமாக இருக்குது. விட்ட மீன்லாம் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலை. இதுதாங்க எப்போவுமே ஒரு தொழில் பண்ணும்போதும் அந்த தொழிலை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு பண்ணணும். ஒரு தொழில் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கணும், ஒரு வட்டம் போட்டு வாழணும். இந்த ஏழையானவர் குளத்துக்குள்ளே தான் மீன் விட்டார். அந்த குளத்தை விட்டு அந்த மீன் எங்கேயும் போயிட போகிறதில்ல. ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு ஆற்றுல கொண்டு போய் விடுறதோ கடலில் கொண்டு போய் விட்டோம்னா இப்படி தான் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கதைகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.